வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் கொடுக்கறதுனால ட்ரேடிங்க்கு உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். முடிஞ்சா யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ் இருக்கீங்களா, ஒரு 15 வீடியோ இருக்கும். ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒவ்வொரு வீடியோ கேப் விட்டு பாருங்க. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. 2-3 மணி நேரம் கேப் விட்டு அடுத்த வீடியோ பாருங்க. கண்டினியூ பார்க்க வேண்டாம். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னா அதை தவறாமல் பார்க்க வேண்டியது மட்டும் பாருங்க. இதுவே போதுமானது உங்களுக்கு. அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டர்ஸ் வீடியோ ஒவ்வொன்றா பாருங்க. டெய்லி வந்து அப்டேட்டர்ஸ் வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். நிப்டிக்கும் கோல்டுக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால வந்து இதைய பயன்படுத்திக்கங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டர்ஸ் வீடியோ டெய்லி வந்துடும். வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபைனலாக இந்த இடத்துல தான் பார்த்தோம், இந்த ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து நேற்று மார்னிங் மண்டே மார்னிங் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிக் பண்ணிட்டு போகும்னு நினச்சோம். பட் அது வந்து ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆகி அப்படியே மேலே கொண்டு போயிருக்கான். மேலே கொண்டு போய் பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜர்க் ஆகிருக்குது பார்த்தீங்களா. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் இங்கே போராடி இருக்குது. நேற்று அதாவது லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்படின்னு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துட்டு அதுக்கு மேலே போகலை. ரொம்ப சிரமப்பட்டிருக்கு. இன்னொன்று செக் பண்ணிங்கன்னா தெரியும், எதுவுமே வந்து பாடி க்ளோஸ் வந்து மேலே வைக்கல. கவனிச்சு பாருங்க, பாடி க்ளோஸ் மேலேயே வைக்கல. அப்போ நேற்று முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் அவன் கவர் பண்ணியிருக்கான். இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனோடனே இங்கே ஓப்பன் ஆகி டக்குன்னு மேலே கொண்டு போயிட்டு இருக்கான். மேலே போனால் இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இங்கே ஒன்று இருக்குது. இதை விட்டால் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டா கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இது ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தோம்னா ட்ரேடிங்க்கு என்ன சப்போர்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 15 நிமிஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா அது என்ன நடந்திருக்கு பாருங்க. இந்த இந்த லெவல் விட்டே கொடுக்கல. இந்த லெவலை விட்டே கொடுக்கல. மேலே போகிறது, ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறது, மறுபடியும் கீழே வர்றது. கீழே வந்து ஆனால் லோ பெருசாக உடச்சி க்ளோஸ் ஆகலை. ரைட்டுங்களா. இப்போ இந்த இடத்துலையே தான் மூவ் ஆயிருக்கான். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா தெரியும், பாடி க்ளோஸ் எங்கேயுமே நடந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் மேலே 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 மேலேயே தான் பாடி வச்சுருந்துருப்பான். இங்கே பாருங்க, இந்த இடத்துலையும் பாடி இங்கேயே தான் வச்சு போட்டு பாடி கொண்டு போய் மேலே வச்சுட்டான். வச்சுவேன். அப்போது என்ன அர்த்தம்னா கீழே வர்றவனுக்கு அவனுக்கு பெருசாக பாசிபிலிட்டி இல்லை. மேல் நோக்கி தான் போக போகிறாங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு ட்ரெண்டு வந்து மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே சிறுசாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்னசாக ஹை உடைச்சிருக்கான். விக்கு வச்சிருந்தா கூட ஹையை உடைச்சிருக்கான். ஆனால் பாடி க்ளோஸ் வைக்காட்டி கூட ஹையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிருக்கான். ஆனால் லோ வந்து பெருசாக உடைச்சிருக்கானா லோவை எங்கேயுமே உடைக்கல. உடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் கொண்டு போய் மேலே வச்சுட்டு இருக்கான். அப்போது கீழே வர்றதுக்கு பெருசாக பாசிபிலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நேற்று ஃபுல்லாகவே வந்து இதுக்குள்ளேயே முடிச்சிருக்கா. கம்ப்ளீட் பண்ணி விட்டுருக்கான். இங்கேயே பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் பார்க்குறோம். இது பாருங்க, இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கல. அதுக்கு அடுத்து இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கல. அதுக்கு அடுத்து இதுக்கு மேலே வைக்கல. நேற்று ஃபுல்லாகவே இதுலேயே முடிச்சிட்டான். இன்னைக்கு என்னாச்சு, ஓப்பன் ஆன ஸ்பாட்லேயே வந்து மேலே கொண்டு போயிட்டு இருக்கான். அப்போது நம்மளுக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா பக்கம் வாய்ப்பு கொடுத்துருக்கான். அதே சமயம் ரெசிஸ்டன்ஸுக்கு போகும்போது இங்கே செல்லிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்கான். செல்லிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்ன அர்த்தம், நம்ம பார்க்க வேண்டியது இப்படித்தான் பார்க்கணும். சிம்பிளாக வந்து எடுத்துட்டோம்னா இங்கே போயிருக்கான், மேலே போயிட்டு திரும்புறா அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். அவ்வளோதான். இது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். அகைன் மேலே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்டில் இருக்கிறா. இங்கே கொஞ்சம் கீழே உடைச்ச மாதிரி தெரியாதனால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கணும். பட் அகைன் இங்கே மேலே போகும்போது மறுபடியும் கீழே செல்லு. அப்போ இது வரைக்கும் டார்கெட், இது வரைக்கும் டார்கெட்டு எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு ஆகிறான். அப்போ இந்த இந்த மாதிரி பார்த்து பண்ணோம்னா இந்த இடத்துல எங்கேயுமே மிஸ் ஆக மாட்டோம். எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு சக்ஸஸாக போக முடியும். இவ்வளவுதாங்க. மார்க்கெட்டில் அந்த ரேஞ்சை கரெக்டாக பிடிச்சி பழகுங்க. ட்ரெண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பராக பாருங்கள். இதை தாண்டி ஒன்றுமே இல்லைங்க. இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே இதுக்குள்ளே முடிச்சதுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பனாக மேலே கொண்டு போகிறான். எப்போ எது வரைக்கும் போகலாம், இது வரைக்கும் ஃபஸ்ட்டு போய் சேரலாம். போனோன்னா மறுபடியும் ஒரு கொஞ்சம் கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே இங்கே பாட்டு நீங்கள் போகிற மெத்தடே பார்த்துக்குங்க. இங்கே வந்து கீழே வந்து இப்படி கீழே வந்து
கீழே வந்து மேலே வந்து இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ எப்படி போயிட்டு இருக்கா? லோ உடைக்காமையே மேலே போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது இங்கே தெரியணும். அப்போ அடுத்தது மார்க்கெட் மேலே இப்படியே போயிட்டு இருந்தாலும் இது வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே போயாச்சுன்னா கொஞ்சம் ஜர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து கீழேயும் கூட திரும்பலாம். அதை செக் பண்ணணும் நம்ம. அப்போது நம்ம நேற்று நடந்ததெல்லாம் விட்டுருங்க. நேற்று நடந்ததெல்லாம் சப்போர்ட்டுக்கு தான் வச்சுக்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து கரண்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. கரண்ட்டில் மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகுது. நேற்று நிப்டி கூட இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. மேலே கீழே போயிட்டு இருந்தான். அப்போது அந்த ட்ரெண்டை கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாவே போதுமானது. கரெக்டாக மார்க்கெட்டு மேட்ச் ஆகிட்டு நம்மளுக்கு. அப்போ இதுக்கெல்லாம் பயிற்சி தான் முக்கியம். பயிற்சி பண்ண நம்மளுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.